பென்யமீன் யோசேப்பை சந்தித்த பின்பு மறுபடியும் தகப்பனிடம் போய் தகப்பனையும் குடும்பத்தையும் அழைத்து வரும் பொழுது அவனுடைய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வா இருந்திருக்கும். மூத்த அண்ணன் மரித்து போனான் என்று நினைத்தேன். ஆனால் யோசேப்பு, மூத்த சகோதரனாகிய யோசேப்பு இவ்வளவு பெரிய பதவியிலே, உயரத்திலே அவன் என்னோடு பிறந்தவன் இருக்கிறானே என்று சொல்லி அவன் போகையிலும் வருகையிலும் ஆனந்த கண்ணீர் வடித்து அதையே பேசிக் கொண்டிருப்பான். வாழ்க்கையிலே கூட இயேசு இன்னும் மூத்த சகோதரனாகிய இயேசு மரிக்கவில்லை, அவர் ஜீவிக்கிறார். யோசேப்பை காட்டிலும் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் அவர் மாற்றுவார். தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது இயேசுவனுடைய பாதத்திலே விழுங்கள். புதிய புதிய வெளிப்பாடுகள் உங்க வாழ்க்கையிலே கிடைக்கும். பென்யமீன் பாத்திரத்தை, எஜமான் பானம் பண்ணும் பாத்திரத்தை திருடி விட்டான் என்கிற குற்றச்சாட்டு வந்தது. இளைய அண்ணனாகி யோசேப்பின் பாதத்திலே போய் விழுந்தார்கள். பெரிய பெரிய வெளிப்பாடுகள் கிடைத்தது மாத்திரமல்ல, தான் கூட பிறந்த சகோதரன் என்கிற உயர்ந்த ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. கிறிஸ்துவும் கூட நம்மளுடைய மூத்த சகோதரன் என்கிற வெளிப்பாடு கிடைக்கும். திருடன் என்று பெயர் பெற்ற பென்யமீனுக்கு தான் மிகப்பெரிய செழிப்பு கிடைத்தது. 300 வெள்ளிக்காசை யோசேப்பு கொடுத்தார். பாத்திரத்தை திருடினவன் என்று தவறாக குற்றம் சாட்டப்பட்டாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய செழிப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதனாலே கூட யோசேப்பு இயேசு எப்படிப்பட்ட பாத்திரம் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் 44:5, இது என் எஜமான் பானம் பண்ணும் பாத்திரம் அல்லவா, அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா, நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களுடைய சொல் என்றார். பாத்திரம் என்றால் என்ன? குட்டி, கோப்பை, கிண்ணம், a ship or large boat, a container for liquids. கப்பல், பெரிய படகு, வெசல்னு சொல்றாங்க. அதனால கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பும் இயேசுவும் எப்படிப்பட்ட சகோதரர்கள் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது யாத்திராகமம் 16:3, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில். இறைச்சி பாத்திரம் யோசேப்பும் சரி, இயேசுவும் சரி. அவருடைய பிரசன்னத்துல இருந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாவீதும் ஜனங்களுக்கு இறைச்சியும் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் தேசம் முழுவதும் கொடுத்தார். யோசேப்பும் சகோதரர்களுக்கு நல்ல இறைச்சியை கொடுத்து 5 மடங்கு பங்கை பென்யமீனுக்கு அனுப்பினார். இளையகுமாரன் திரும்பி வரும் பொழுது அவன் கொடுத்த கன்று அடிக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவனுக்கு விருந்து கொடுத்தார். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எஸ்தர் பொறுத்தமே விருந்து புஸ்தகம். யோசேப்பு இயேசு எப்படிப்பட்ட பாத்திரம்? வனாந்திரத்தில் 5000 புருஷர், 4000 புருஷர் எல்லாரும் திருப்தியாய் புசித்து சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய பந்தி கொடுமையான பதார்த்தத்தினால் நிறைந்திருக்குமா, அவனுடைய கூடாரத்தை விசாரித்தறிந்து குறை ஒன்றும் காணாதிருக்கு. யோசேப்பும் சரி, இயேசுவும் சரி போஷிக்கிறவர்களாய் காணப்பட்டார். மனைவி, புருஷனானவன் தன் மனைவியை போஷிக்க கடவுள். வனாந்திரத்தில் எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள் என்று பார்த்து தெவெட்டி போகும் மட்டும் புசித்தார்களாம். 30 லட்சம் இஸ்ரவேல் ஜன தேவன் போஷிக்கிறவன். அப்ப முதலாவது பாத்திரம் இறைச்சி பாத்திரம். இரண்டாவது யோசேப்பு இயேசு எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம். 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். யோசேப்பும் சரி, இயேசுவும் சரி ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம். 30 வயது வரைக்கும் யோசேப்பும் ஆயத்தமாக்கப்பட்டான், ஆண்டவராக இயேசுவும் ஆயத்தமாக்கப்பட்டான்.
தாவீது 30 வயதிலே அவன் ராஜாவால் ஆயத்தமாக்கப்பட்டான். தேவன் யாக்கோபே உன்னை உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற தேவன். எப்ராயிமை கரம் பிடித்து நடக்க பழகினேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம் யோசேப்பும் சரி இயேசுவும் சரி. முதலாவது இறைச்சி பாத்திரம். மூன்றாவது பாத்தீங்கன்னா எபிரேயர் 9:4 அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. யோசேப்பு சரி இயேசு சரி எஸ்ரா சரி அவங்க மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா என்றால் ஆண்டவருடைய வார்த்தை. அன்றன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாய் கிடைக்கிற ஒரு ஆகாரம் தான் மன்னா. அது ஆவி ஆத்மா சரீரத்தை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்ததா இருந்துச்சு. தேவதூதர்களுடைய உணவு என்று வேதம் சொல்லுகிறார். பலமுள்ள ஆகாரமானது நன்மை தீமை அறியத்தக்க பகுத்தறியத்தக்கதா ஞானோந்தரிய இருதயமுடையவர்களுக்கு தகும் போஜனத்தின் பலத்தினாலே எலியா 40 நாட்கள் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்தார். எஸ்ராவும் சரி எலியாவும் சரி எலிசாவும் சரி யோசேப்பு இயேசு எல்லாரும் வார்த்தையினால நிரப்பப்பட்டவர்கள். இயேசு தான் வார்த்தை. பைபிள் வாசிக்க வேண்டாத நபர் ஒருத்தர்னா அவர் தான். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 15 பார்க்கும்போது வேத வாக்கியங்களை எவ்வளவா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருக்கு வேத ஞானம் இயேசுங்கிறது. அதுதான் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். தேவ சத்தம் யோசேப்பு கேட்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய தரிசனங்களை காண்கிறவனாய் காணப்பட்டான். அதனாலதான் தரிசனத்தை குறித்து மறைக்க முடியாமல் சொப்பனக்காரன் என்று பெயர் பெறக்கூடிய அளவிற்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம், இறைச்சி பாத்திரம் அல்ல. 4வது பாத்தீங்கன்னா வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அந்த வெறும் பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா செழிப்பை கொடுக்கிற பாத்திரமாய் மாறின. எங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 4:3-6 தீர்க்கதரிசியுடைய மனைவி கடன் பட்டிருந்தாங்க. எலிசா வந்து சொல்லுறாங்க, பக்கத்து வீட்டுல அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி அதுல இந்த எண்ணெய் கதவை அடைத்து கொண்டு மத்த 6:6 பாத்தீங்கன்னா அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா வெளியரங்கமான பதில் அளிப்பார். கர்த்தருக்கு பைபிள் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பைபிள் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசியை மறித்து போனான். ஆனா அங்க ஒரு ஜீவ ஊற்று உண்டா. ஊற்றே ஜீவ தண்ணீரே பொங்கி 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 வா அப்படின்னு மோசே பாடுகிறார். 400 விதவனுடைய வீட்லயும் 1 ராஜாக்கள் 17-18 பாத்தீங்கன்னா அங்க பொங்கி பொங்கி மாவும் எண்ணெய் வந்துச்சு. என்ன பொங்கி பொங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயப்பட ஜீவ ஊற்று. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுக. தீர்க்கதரிசி மனைவி அவள் வெறும் பாத்திரங்களை வாங்கி மற்ற பாத்திரத்துல வாங்குகிறாள். அது செழிப்பின் பாத்திரமாய் மாறுகிறார். யோசேப்பு ஒரு செழிப்பின் பாத்திரம். ஆண்டவராக இயேசு ஒரு செழிப்பின் பாத்திரம். நன்மைகளின் ஊற்று காரணராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜீவ ஊற்று எங்க இருந்துதான் வருதுன்னே தெரியாது. உங்க தேவைகள் சந்திக்கப்படும். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியானே இருக்க வேண்டியதே இல்லையே. ஆனா இருக்கிறவராகிய தேவன் இருக்கிறார். ஜீவ ஊற்றாகிய ஜீவ நதியாகிய தேவன் இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் ஒவ்வொரு நாளும் இந்த மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். யோசேப்பு இயேசுவும் சரி இறைச்சி பாத்திரம், திருப்திப்படுத்துகிற பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட வசனங்களால் நிறைந்த பொற்பாத்திரம், செழிப்பின் பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவதாக உங்களுக்கு செபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால
இறைச்சி பாத்திரமாய், ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமாய், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாய், செழிப்பின் பாத்திரமாய், ரட்சிப்பின் பாத்திரமாய் பிள்ளைகள் இருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.